வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஒரு மனிதருக்கு 60 வயசு அப்படிங்கிறது இருக்குல்ல, 60ஆம் கல்யாணம் அப்படின்லாம் இருக்குல்ல, அதே போல 60 வருடங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 தலைமுறைகளை கடந்த ஒரு விஷயம். அப்படி 60 ஆண்டுகள் கொண்டாடக்கூடிய வகையில இன்னைக்கும் சில படங்கள் நம்ம மனசுல, நம்மளுடைய மன அலமாரியில, மன பத்தாயத்துல அப்படியே பத்திரமா இருக்கு. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் பாருங்களேன். கிட்டத்தட்ட 60 வருடங்கள்னாக்க 1965ஆம் ஆண்டு, நான் அப்ப பிறக்கவே இல்லை. 1965ஆம் ஆண்டு வந்த படங்கள் சில. அந்த முக்கியமான படங்களை பத்தி உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்ப 60 வருடங்கள் கழித்து இன்னைக்கு நான் பேசுறேன் இல்லையா, இந்த பதிவு இன்னும் ஒரு 100 வருடங்கள் கழித்தும் கூட இந்த படத்தை யாரோ ஒருத்தங்க இது மாதிரி ஏதோ ஒரு சேனல்ல ஏதோ ஒரு வகையில இந்த படத்தை பத்தி நம்மளோட உறவாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இந்த படைப்புக்கும் படைப்பாளர்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு நான் பார்க்கிறேன். 1965ஆம் ஆண்டு வந்த அந்த சில படங்கள், நிறைய படங்கள் வந்துச்சு, அதுல சில படங்களை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அந்த படத்துல அன்புக்கரங்கள் அப்படிங்கிற ஒரு படம். இந்த அன்புக்கரங்கள் அப்படிங்கிறது வழக்கமா ஒரு அண்ணன் தங்கை சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அம்மா பைத்தியம் பிடிச்சு ஊரை விட்டே போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக சிவாஜி கணேசன் இருப்பாரு, அந்த சிவாஜியை காதலிப்பவராக தேவிகா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கதை. இந்த கதைக்குள்ளார பாலாஜி வருவாரு. பாலாஜிக்கும் சிவாஜியினுடைய தங்கைக்கும் உண்டான காதல். அதன் பிறகு தங்கை எங்கேயோ போயிடுறாங்க அப்படிங்கிறது. தங்கை என்ன ஆனாங்க, தங்கையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். இதுலதான் ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க, அதுவும் காகிதத்தில் கப்பல் செய்து அப்படின்ற பாட்டுன்னு இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சிவாஜி சார் ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாருங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை. பிரமாதமான படம் தான் அன்புக்கரங்கள். 1965ஆம் ஆண்டு வந்த இந்த அன்புக்கரங்கள் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக, சிவாஜி சாருக்கு ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக இந்த அன்புக்கரங்கள் படம் அமைந்தது. நல்ல படம், நல்ல நடிப்பு கொண்ட ஒரு படம் அது. இந்த படத்துல மணிமாலான்னு நினைக்கிறேன், அவங்க தான் சிவாஜியோட தங்கையா நடிச்சிருப்பாங்க. அதே 1965ஆம் ஆண்டு வந்த புரட்சி தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய படம் ஆசை முகம் அப்படின்னு. எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிப்புல வந்த இந்த படம் SM சுப்பையா நாயுடு இசையமைச்சிருப்பாங்க. இந்த ஆசை முகம் படம் இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு சொல்ற வார்த்தைகள்லாம் கடந்த 15 வருடங்கள்ல ரொம்ப புழக்கத்துக்கு வந்துருச்சு. ஆனா 1965ஆவது வருடத்திலேயே ஒரு எம்ஜிஆர் மாதிரியே ராமதாஸ்க்கு எம்ஜிஆருடைய உருவத்தை வைப்பதற்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான அந்த ஒரு உபகரணம் அப்படி ஒன்று வச்சுக்கிட்டு எம்ஜிஆருடைய முகத்தை அப்படியே ராமதாஸ்க்கு கொண்டு வருது. அப்படி ஒரு கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த எம்ஜிஆர், இவர் எம்ஜிஆரா இல்லை இவர் தான் எம்ஜிஆரா அப்படிங்கிற குழப்பமும், அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் மௌத்தார்கன் வாசிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிற விதமும், எம்ஜிஆரை போலவே எம்ஜிஆர் முகம் கொண்டிருக்கிற ராமதாஸும் அதே போல மௌத்தார்கன் வாசிக்கிறதுன்னு படத்தினுடைய கிளைமாக்ஸ் பரபரப்புகள் எல்லாமே பிரமாதமா அமைஞ்சிருக்கும். இந்த படத்திலையும் கூட நீயா இல்லை நானா, என் நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா, எத்தனை பெரிய மனிதருக்கு இத்தனை சிறிய, இந்த மாதிரி படத்துல எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்கள். படம் ரொம்ப அழகா அப்படியே நல்ல ஒரு லவ் படமா வந்துகிட்டே இருந்துட்டு தடக்குன்னு ஒரு கிரைம்குள்ளார போய் எம்ஜிஆர் யாரு ராமதாஸ் யாரு அப்படின்றது தெரியாம சரோஜாதேவி திண்டாடுவாங்க. சரோஜாதேவி மட்டும் இல்லை, படம் பார்க்குற நாமளும் கூட திண்டாடுவோம். இந்த ஆசை முகம்ங்கிறது ஒரு அட்டகாசமான ஒரு கான்செப்டை வைத்து எடுத்து ஹிட்டடித்த படம். 100 நாள் 90 நாள் 100 நாள் வரைக்கும் ஓடிய இந்த படம் 60 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆசை முகம். ஆசை முகம்னு சொல்லும்போது ஆசை முகம் மறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி அப்படின்னு பாரதியாருடைய ஒரு கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஆசை முகம் அப்படிங்கிறது அதே வருடத்துல 1965ஆம் வருடத்துல ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1965ஆம் ஆண்டுல
ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருடன் முதலாக ஜோடி போட்ட படம் அந்த வருஷம்தான் வந்துச்சு. அந்த படம் 1000ல் ஒருவன். எம்ஜிஆருக்கும் ஒரு வகையில் இலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுவரை சிவாஜி கணேசனை வைத்து நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்த பிஆர் பந்துலு அப்படிங்கிற பத்மினி பிக்சர்ஸினுடைய தயாரிப்பாளர் கம் டைரக்டர் முதன் முறையாக எம்ஜிஆர் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருந்தார். அதற்கப்புறம் பிஆர் பந்துலு எம்ஜிஆரை வைத்து நிறைய படம் எடுத்தாரு. சிவாஜியை வைத்து அதன் பிறகு ஒரு படம் கூட எடுக்கவில்லை. அந்த பிஆர் பந்துலு அவர்களுடைய மகள் தான் ஒளிப்பதிவாளர், தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய முதல் பெண் ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற பெருமையை கொண்ட பிஆர் விஜயலட்சுமி. அப்படிப்பட்ட அந்த பிஆர் பந்துலு அவர்கள் ஹிட்டு கொடுத்த படம், எம்ஜிஆருக்கு ஒரு லைஃப் கொடுத்த இன்னொரு முக்கியமான படம். எம்ஜிஆருடைய கரியர்ல இன்னொரு லைஃப் அப்படி தூக்கிட்டு போகுது. எம்ஜிஆருடைய இந்த படத்தினுடைய காஸ்டியூம் டிசைன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். வெண்ணிற ஆடை படத்துக்கு பிறகு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த படத்துல இணைந்து நடித்து அப்புறம் வருஷம் தவறாம 4-5 படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்த முதல் படம் 1000ல் ஒருவன் அப்படின்னாக்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த கடைசி படம் பட்டிக்காட்டு பொன்னையாங்கிற படம் 70களோட ஆரம்ப கட்டத்தில் 72 73 இந்த படம் வந்துச்சு. 1000ல் ஒருவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல எல்லா பாடல்களுமே ஓடும் மேகங்களே, அது உன்னை நான் சந்தித்தேன் ஏன் என்ற கேள்வி, அது எந்த நானுமோ ஓடும் மேகங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த பாட்டெல்லாம் நாகேஷ் அவருடைய காமெடியும், ஜெயலலிதாவுடன் இருக்கிற மாதவி அப்படிங்கிற ஒரு நடிகை நல்ல பேரழகியா இருந்தாங்க. என்ன ஆனாங்கன்னே தெரியல, காமெடிக்கு மட்டுமே அவங்கள பயன்படுத்தினாங்க. படத்துல வரக்கூடிய எல்லா பாட்டுமே ஹிட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட தூக்கி சாப்பிட்ட பாட்டு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டினுடைய வரிகள், காட்சி அமைப்புகள், அந்த தீவு, அந்த கடல், கப்பல் அப்படிங்கிறது எல்லாமே படத்தை ஒரு சிந்துபாத்து கதை ரேஞ்சுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக காட்டியிருந்தார் பிஆர் பந்துலு அவர்கள். 1000ல் ஒருவன்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல். எம்ஜிஆருடைய வாழ்க்கையில சில முக்கியமான டாப் 10 படங்கள் எடுத்தோம்னா இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஜெயலலிதாவுடைய கவர்ச்சி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சு. 1965ஆம் ஆண்டுல வந்த இன்னொரு படம் முத்துராமன் கே.ஆர். விஜயா, ரவிச்சந்திரன் அவர்களுடைய நடிப்புல வந்த அந்த படம் இதய கமலம். அந்த இதய கமலம் அப்படிங்கிற பேர்லயே இன்னொரு படம் வந்துச்சு. ஆனா ஒரு சின்ன திருத்தத்தோட வந்துச்சு. கார்த்திக்கு ரேவதியும் நடிச்சு அந்த படம் வந்துச்சு. அது இதய தாமரை, கமலம்னாலும் தாமரைனாலும் ஒண்ணுதான். அப்போ இதய கமலம்னு வச்சிருந்தாங்க. ரவிச்சந்திரனுடைய மனைவி கே.ஆர். விஜயா. ஃபர்ஸ்ட் சீனே கே.ஆர். விஜயா இறந்து போற மாதிரி காட்சி வச்சிருக்காங்க. ஒரு ஹிந்தி படம், அந்த படத்தோட ரீமேக். இந்த ஃபர்ஸ்ட் சீனே கே.ஆர். விஜயா இறந்து போயிடுவாங்க. ஆனா அதற்கு பிறகு கே.ஆர். விஜயா வருவாங்க. இப்போ வந்திருக்கிற கே.ஆர். விஜயா யாரு, இறந்து போன கே.ஆர். விஜயா யாரு, இந்த 2 கே.ஆர். விஜயாவில் நம்ம மனைவி கே.ஆர். விஜயா யாரு அப்படின்றது கோர்ட்ல வழக்கு நடக்கும். இந்த வழக்குல இப்ப இருக்கிற கே.ஆர். விஜயா தன்னை நான் தான் ரவிச்சந்திரனுடைய மனைவின்னு நிரூபிக்கிறதுக்கு படுகிற போராட்டங்கள் இருக்குல்ல, இதுதான் இதய கமலம் அப்படிங்கிற திரைப்படம். திரையுலக ஜாம்பவான்னு சொல்லப்படுகிற எல்வி பிரசாத் அவர்கள், பிரசாத் ஸ்டுடியோ அதிபர் எல்வி பிரசாத் அவர்கள் இந்த படத்தை தயாரித்து இயக்கி எல்லாமே ஸ்ரீராம் இயக்கியிருந்தார். இந்த அந்த எல்வி பிரசாத் யாருனாக்கா ராஜபார்வை படத்துல கமல் மாதவி நடித்த அந்த படத்துல மாதவியினுடைய தாத்தாவா அவரை நடிக்க வச்சிருந்திருப்பார் கமல் சார். எல்வி பிரசாத் ஐயாவை அப்படி நடிக்க வைத்த பெருமை அப்படிங்கிறது கமலஹாசனுக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த எல்வி பிரசாத் தான் மனோகரா மாதிரி படங்களையும் இருவர் உள்ள மாதிரியான படங்களையும் எடுத்தவர். ஹிந்தியில கே பாலச்சந்தரை அறிமுகப்படுத்தியவர், ஹிந்தியில கமலஹாசனை அறிமுகப்படுத்தியவர். ஏ துஜே கேலியே அப்படிங்கிற படத்தை ஹிந்தியில எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தவர். அந்த எல்வி பிரசாத் சாருடைய ஆபீஸ்ல வேலை பார்த்தவரை அவருடைய திறமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையனை நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்தர் அவர்கள் தன்னுடைய உதவி டைரக்டராக சேர்த்து கொண்டார். தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு எல்வி பிரசாத் சார் சொல்லிட்டாரு. அவர் தான் பாட்ஷா, சத்யா மாதிரியான படங்களை எல்லாம் எடுத்த சுரேஷ் கிருஷ்ணா சார்ங்கிறது ஒரு கொசு தகவலா நான் சொல்லிக்கிறேன். இந்த இதய கமலம் படத்துல கேவி மகாதேவன் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு. கண்ணதாசன் ஐயா தான் எல்லா பாடல்களையும் கொடுத்திருந்தாரு.
எல்லா பாடல்களுமே சூப்பர். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, போகும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ 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 போ, அந்த பாட்டு. காலை பணி, அந்த பாட்டு ஒன்று. அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, அந்த அந்த பாட்டுன்னு எல்லா பாட்டுமே பிரமாதமான பாட்டு. ரெண்டு கேஆர் விஜயாவுமே அக்கா தங்கைங்கிறதும், ஒரு கேஆர் விஜயா வேற ஒரு இடத்துல வளர்ந்தாங்கன்றதும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் அமைக்கப்பட்டு அது அப்படியே வேற ஒரு களத்துக்கு மாறும்போது பிரமாதமாக இருக்கும். இந்த இதய கமலம் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம், கலர் படம். ரவிச்சந்திரனுடைய ஒரு அட்டகாசமான நடிப்பு, கேஆர்விஜயா நடிப்பு சும்மா வெளுத்து கட்டியிருப்பாங்க. மற்ற நடிகர்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமான சின்ன சின்ன நடிகர்களாக தான் இருப்பாங்க, இவங்களுக்கு தான் மையம் அப்படின்னு இருக்கும். இதய கமலம் படம் வெளியாகியும் 60 வருடங்கள் ஆயிடுச்சு.